ஹாய்ங்க. நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறோன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் முடிஞ்சிருச்சு. என்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற இடத்துல வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. சரி, அதனால நான் இப்போ எனக்கு தேவைப்படுதுன்றனால வேண்டி ஒரு 100 ml மட்டும் இங்கே கோயம்புத்தூரில் ஃபேமஸாக இருக்க இன்னொரு வெண்டர் கிட்ட வந்து நான் வாங்கியிருந்தேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கருவாடு ஸ்மெல் அடிச்சிச்சு. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே அடிச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் அடிச்சிருந்தேன். இது தெரியுதுங்களா? என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கெட்டு போச்சு. இன்னொன்று அடிக்காமல் ஒன்று இருந்துச்சு, அதையும் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரே அடிக்காது. இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவங்கள்ட்ட அவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குது, இவங்கள்ட்ட இவ்வளோ ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணுறீங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஃபார்முலேஷனில் ஒரு ரெசிபிஸ் மாறினாலும் அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வராதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களோட ரா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்கள் வாங்கும்போது நல்லா கவனமாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.